சிறுநொடியினல் மூழ்கிடும் ஓர் படகில் நானும் பயணித்தேன். மூழ்காமல் காத்தவர் நீரே. சிறுநொடியினில் மூழ்கிடும் ஓர் படகில் நானும் பயணித்தேன். காத்தவர் நீரே. அன்று முதல் இன்று வரை என்னை கைவிடா காத்தீரே. என்றென்றும் நடத்துவே நீரே. போக போக நீளுதே இந்த வாழ்க்கை. ஒரு நொடியில் அது மறையுமே. கரம் பிடித்தென்னை நடத்தி செல்லும் வாழ்நாளெல்லாம் நான் பாடுவேன் பாடுவேன் பாடுவேன். உம்மால் தான் இன்று நான் வாழ்கிறேன். God be all the glory. Greetings to you in the name of our Lord and Savior Jesus Christ. இது burning soul. உம்மால் தான் வாழ்கிறேன், அதான் அந்த கான்செப்ட். ஒரு காலத்தில் முழுகிற கப்பெல்லாம் என்னை காப்பாற்றினார். அதாவது என் கண்கள் திறக்கப்பட்டப்போ நான் பாவத்தை அறிஞ்சேன். இதெல்லாம் பாவம், நான் பாவி அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு வழி தெரியாமல் சுற்றிட்டு இருந்தேன் என் வாழ்க்கையில். பாவத்துக்கு என்ன வழி, என் பாவத்துக்கு என்ன வழி நான் தேடி அலைஞ்சேன். நான் கொஞ்சம் நிறைய ரிலீஜன்ஸ்லாம் கொஞ்சம் படித்தேன். சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக படித்தேன். நான் கிறிஸ்டின் ஆன பிறகு தான் அதிகமாக படித்தேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேடினேன். நான் எல்லாருமே கடவுளை தான் கும்பிட்றாங்க, ஒவ்வொருத்தரும் அவங்க விதத்தில் கும்பிட்றாங்கலாம் நம்பிட்டு இருந்தேன். நான் பாவம் தெரிஞ்ச பிறகு கில்ட் வந்துருச்சு. ஐயோ அசிங்கமாக இருக்குது, பொய் சொல்கிறேன், ஐயோ பொய் சொல்கிறேன், அசிங்கமாக இருக்குது. மற்றவங்க என்கிட்ட பொய் சொன்னால் எனக்கு பிடிக்க மாட்டேது, நான் பொய் சொன்னால் எனக்கு நல்லா இருக்குது. நான் மற்றவங்க கிட்ட பொய் சொல்கிறேன் to escape, to avoid situations, to cheat, for fun அப்படிலாம் விதவிதமாக பொய் சொல்லிட்டு இருந்தேன். பயங்கரமான கோழை நான் யாருன்னு நானே வெளியே காட்டிக்காம ஒரு முகமூடி போட்டுன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முகத்தை காட்டிட்டு சுற்றிட்டு இருக்கேனே. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு ரியலாக தெரியல. நான் கிறிஸ்டியன் குடும்பத்தில் தான் வாழ்ந்தேன். எனக்கு ஒரு வயசில் சிஎஸ்ஐ சர்ச்சில் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன். நான் 10th or 11th படிக்கும்போது அந்த கன்ஃபர்மேஷன்லாம் ஒன்று எடுத்தேன். ஸோ எனக்கு சண்டே ஸ்கூல்லலாம் போயிருக்கிறேன். பட் சோசியேஷன் கேட்டதில்லை. எனக்கு இது புரிஞ்சதே இல்லை. என்ன வழி எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச கடவுள்லாம் ஜீசஸ் எனக்காக செத்தார, நான் எவனுக்கு போகிறேன்னு நம்பிட்டு இருந்தேன். பாவம் புரிஞ்ச பிறகு அழுக்காக இருக்கேன், இப்போ என்ன பண்ணுறது தெரியல. ஸோ எனக்கு இருந்த ஒரே வழி, என் வீட்டில் ஒரு பைபிள் இருந்துச்சு. நான் எப்பவுமே எங்கள் வீட்டில் பழக்கம், நான் வெளியூரில் படித்தேன், அப்படியே வேலை செய்ய ஆரம்பித்தேன். பைபிள் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. என்கிட்ட ஒரு பைபிள் இருந்துச்சு, நான் எடுத்து படித்தேன். பயங்கர கில்ட்டி ஆயிடுச்சு. எனக்கு அழுக வருது. எனக்கு நான் கொஞ்சம் எதனா பீஸ் எதனா கிடைக்கும், கொஞ்சம் ரிலீஃப் எதனா கிடைக்கும் பைபிளை படித்தா, இதுவே நான் அழுவ வைக்கிறேன், மூடி தூக்கி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃப்டர் லேட்டர் பாயிண்ட் நான் பைபிளை சும்மா ஆடியோ பைபிளாக கேட்கலாம். எனக்கு வேறு வழி தெரியல. இதுதான் வழின்னு எனக்கு எல்லாருமே சொல்கிறாங்க. சரி கொஞ்சம் தேடலாம் அப்படின்ட்டு நான் ஆடியோ பைபிளாக கேட்டிருந்தேன். எனக்கு படித்தா பிடிக்கல. ஆடியோ பைபிள் ஸ்பீக்கரில் போட்டு வீட்டில் எல்லாம் செய்யலாம். ஆடியோ பைபிள் ஓடிட்டுருக்கும். பைபிள் படிச்சுட்டே இருக்கும். வெர்ஷனில் ஆடியோ பைபிள் கேட்குற ஒரு ஆப்ஷன் இருக்குது. பைபிளோட படிச்சுட்டே வரும். ப்ளே பண்ணி விட்டேன். எனக்கு பாவம் பண்ணிட்டேன், நான் மனம் திரும்ப கடல்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்டால் என் பாவம் கழுவப்படும் அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியல. யாரும் சொல்லலை. ஒரு சுவிசேஷகனை நான் பார்த்ததே இல்லை. என் வாழ்க்கையில் நான் ஒரு சுவிசேஷனை பார்த்ததில்லை. ஏகப்பட்ட மிஷினரிஸ் பார்த்துருக்கேன், ஏகப்பட்ட ஊழியக்காரர்கள் பார்த்துருக்கேன். யாரும் என்கிட்ட நான் மனம் திரும்பினா நான் ரட்சிக்கப்படுவேன்ற அந்த புரிதல் எனக்கு சொன்னதே இல்லை. என் சொந்தத்திலே ஒரு பெரிய மிஷினரி ஒருத்தர் இருக்கிறார். என் சொந்தக்காரே ரொம்ப ஃபேமஸான மிஷினரி.
உலக தமிழர்கள் மத்தியில் பயங்கர ஃபேமஸான விஷயம். அவரோட எனக்கு சூசைட் சொன்னது கிடையாது. அவர் எழுதுகிற புக்கெலாம் விற்கிறதுக்கு எங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி கொடுப்பார். புக்கு காசு கொடுத்து வாங்கிக்கணும். வியாபாரம் பண்ணுறதுலாம் அவர் குறியா இருந்தார். பேர் சொல்ல வேணாம் ஆசைப்பார். யாரும் எனக்கு சூசைட் சொன்னது. நிறைய பேர் என் ஃபேமிலியில் ஊழியம் பண்ணுறாங்க. ஸோ நான் மனம் திரும்பணுன்ட்டு ஒரு நாள் கடவுள் என்கிட்ட சொன்னார். இந்த சத்தம் ஒரு சத்தம் திடீர்னு ஒரு சத்தம் வந்து என்கிட்ட பேசிச்சு. மனம் திரும்பணும், மன்னிப்பு கேளு அப்படின்னு. மன்னிப்பு கேட்டேன், ஆவியால் நிரப்பப்பட்டுட்டேன். ஸோ திஸ் ஹேப்பன்ட். அன்றைக்கி தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். திஸ் வந்து ஆகஸ்ட் 8 2018. தட்ஸ் அ ஸ்பெஷல் டே ஃபார் மீ. அதுக்கப்புறம் அண்ட் நார்மல் கிறிஸ்டியன் பைபிள் படித்தா பைபிள் என்கிட்ட பேச ஆரம்பிச்சிருச்சு. கடவுள் வழி நடத்தி கொண்டு போனார். he led me through a spirit. அப்படி தான் இன்னைக்கு நிலைமைக்கு நான் வந்திருக்கேன். என் வாழ்க்கை முழுகிட்டு இருந்துச்சு, என்னை காப்பாற்றினார். இந்த கடவுளுக்கு நன்றியாக வாழணும்னு எனக்கு ஆசை. இவருக்கு இந்த எனக்கு யாருமே சொல்லலையே, இந்த சத்தியம்லாம் யாரும் எனக்கு சொல்லலையே, எனக்கு வந்து சேரவே இல்லையே. ஏன் கடவுள் எனக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. சின்ன வயசில் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் எத்தனை கூட்டத்துக்கு நான் போய் உட்காந்துருக்கேன், எத்தனை மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். நான் ஊழியெல்லாம் பண்ணியிருந்தேன். என்ன ஒருத்தர் பண்ணியிருந்தார், அவர் கூட சேர்ந்து நான் ஹெல்பிங் ஊழியம் பண்ணியிருந்தேன். அவர் ஊழியத்தில் ஹெல்பிங் பண்ணியிருந்தேன். தூக்கிறது, பிடிக்கிறது, என்கேஜ் பண்ணுறது, பாட்டு பாடுறது, டான்ஸு, ஆக்ஷன் சாங்லாம் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் கடவுள் முன்னாடியே வந்திருக்கலாம்ல. யாரும் வரல. என் கூட நிறைய பேர் வேலை செஞ்சேன். அப்போ ஒர்க்கிங். நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. எனக்கு நிறைய பேர் தெரியும். இவங்களுக்கெல்லாம் தெரியலையே. எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு, இவங்களுக்கெல்லாம் தெரியணுமே, யாருன்னா போய் சொல்லணும்ல. கடவுளை இவங்களுக்கேச்சும் காப்பாற்றுங்கன்னு நான் ப்ரே பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு அழைப்பு கொடுத்தாரு. நான் சூசைட் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். எல்லாருக்கிட்டையும் போய் சொன்னேன், மனம் திரும்பணும், நீங்கள் மனம் திரும்பணும், மனம் திரும்பினீங்கன்னா காப்பாற்றிடுவார். ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் ரிப்பெண்ட் அண்ட் ஆஸ்க் காட் ஃபார் மர்சி. அதுதான் பாயிண்ட், அதுதான் மெயின் பாயிண்ட். ஏசு என்ன ஊழியம் பண்ணாரு? ஏசு சுவிசேஷம் சொன்னார்ல, என்ன சொன்னாரு? மனம் திரும்பி தேவனை தேடுங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அதுதான் சொன்னாரு. அதுதான் சீஷர்கள் சொல்லி கொடுத்து எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லுங்க. பரமேறி போகும்போது உலகம் எங்கே போய் சீஷர் ஆக்குங்க அப்படின்னு சொன்னார்ல. ப்ரீச்சிங் த காஸ்பல் எப்படின்னா, மனம் திரும்பி தேவனை தேடு, இரக்கம் கிடைக்கும். அதுதான் நற்செய்தி. பாவின்னு தெரிஞ்சவனுக்கு தான் வந்தார். I did not come for those who think they are righteous, but for those who know they are sinners. தான் பாவின்னு யாருக்கு தெரிஞ்சிருக்கோ அவனை காப்பாற்றுறதுக்கு தான் வந்தேன். தான் நீதிமான் நினச்சிருக்கவனை அவனுக்காக நான் வரல. ஸோ பாவிகளை ரட்சிக்க தான் வந்தார். பாவிகளுக்கு நற்செய்தி. அதுதான் இப்போ நம்ம நற்செய்தின்னு சொல்லியிருக்கோம். காஸ்பல்ன்ற வார்த்தைக்கு உங்களுக்கு சரியான புரிதல் இல்லைன்னா, அது வந்து அவர் திரும்ப வர போகிறாரு அதெல்லாம் சேர்த்து சொல்கிறாங்க, சொல்லலாம். பட் தட் இஸ் ஃபெய்த், தட் இஸ் நாட் காஸ்பல். அவர் திரும்ப வந்து கூட்டிகிட்டு போவார்ன்றது விசுவாசம், அது நற்செய்தி கிடையாது. ஓகே, அவர் ராஜாவாக இருக்கிறாரு, அவர் சிலுவையில் எனக்காக மரிச்சாரு, அதுவும் நற்செய்தி கிடையாது. சிலுவையில் மரிச்சது. இந்த நற்செய்தி எப்படி அப்ளை ஆகும், எப்படி இட் இஸ் பாசிபிள், என் பாவம் எப்படி கழுவப்படும் அப்படின்ற கேள்விக்கு பதில் தான் சிலுவையில் மரிச்சது. ஏன் பாவத்தை ஜெயிச்செடுத்தார். இவங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கு ஒரு பலி கொடுக்கணும். நான் கடவுள்கிட்ட இரக்கம் கேட்குறேன், கடவுளை என் பாவத்தை மன்னிங்க அப்படின்னு நான் இரக்கம் கேட்குறேன். அதுக்கு ஒரு பலி வேணும். அந்த பலி தான் சிலுவையில் கொடுக்கப்பட்டது, அவருடைய ஜீவன். சிலுவையில் மரிக்கிறதுக்கு முன்னாடியே அவரும் சுவிசேஷன் சொல்லி உலகமெங்கும் சுற்றினாரு, யூதர்கள் மத்தியில் சுற்றினாரு. அவர் சீஷர்களையும் சுவிசேஷன் போய் சொல்லுங்கன்னு அனுப்பிச்சி விட்டார், ட்ரைனிங் கொடுத்தாரு. பரமேறி போகும்போது இதையே தான் சொல்ல சொன்னார். சிலுவையில் மரிச்சது இயேசுவை நம்பினா ரட்சிக்கப்படும் இல்லை, மன்னிப்பு கேட்டால் ரட்சிக்கப்படும், மன்னிப்பு கேட்டால் இரக்கம் கிடைக்கும். கர்த்தர்கிட்ட கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இயேசு கிட்ட கிடைக்கலாம். இயேசு வந்து கடவுளோட உருவம் தான். இயேசுவே மன்னியும் அப்படின்னு கூட கேட்கலாம், தப்பு கிடையாது. சிலுவை குட் நியூஸ் கிடையாது. மனம் திரும்ப இரக்கம் கிடைக்கும், இதுதான் குட் நியூஸ். ஏன்னா ஒரு பாவிக்கு இதான் நற்செய்தி. பாவிக்கு என்ன குட் நியூஸ்? நான் பாவி, கெட்ட செய்தி, அசிங்கமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வழி தெரியாமல் சுற்றிட்டு இருக்கிறேன், வழி தெரியாமல் தவறி சுற்றுற ஆடு, பாவின்னு அறிஞ்சவங்க. இவங்களுக்கு நற்செய்தி என்ன? மனம் திரும்பினா நீ காப்பாற்றுப்ப, உனக்கு வழி திறக்கும். The gate will open when you repent. கேட்டு தான் இயேசு. அந்த கேட்டை திறந்தா குறுகிய பாதை. ஏன் narrow gate which leads to the narrow path. மனம் திரும்ப இரக்கம் கிடைக்கும் அப்படின்றது தான் நற்செய்தி. எப்படி இரக்கம் கிடைக்கும்னா, அவன் மனம் திரும்பின பிறகு அவன் கண்கள் திறக்கப்படும். அப்போ அவங்களுக்கு புரியும், இயேசு எனக்காக மரிச்சார், அவர் தான் என் பாவத்தை கழுவினாரு, அவர் தான் என்னுடைய மெய்ப்பன், அவர் தான் என்னுடைய ராஜா. ஓகே, அவரோட பாதையில் அவர் காட்டின வழியில் நான் நடந்து போகிறேன், வீட்டுக்கு போகிறேன், ஹெவனுக்கு போகிறேன். பரிபூரம் நினைச்சா ஹெவனுக்கு போய் சேர்ந்துட்டோன்னு அர்த்தம். பரிபூரம் நினைச்ச பிறகு தான் ஊழியம் பண்ணணும், அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த பாடல் அது பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு
நற்செய்தி எனக்கு கிளியராக தெரியலன்னா ஐ ஹோப் திஸ் இஸ் ஹெல்ப்ஃபுல். சிலுவையை சொல்லலாமா நற்செய்தியில்? சொல்லலாம். வருகையை சொல்லலாமா? சொல்லலாம். 1000 வருஷ அரசாட்சி சொல்லலாமா? சொல்லலாம். புதிய வானம் புதிய பூமி சொல்லலாமா? எல்லாத்தையுமே சொல்லலாம். ஆனால் அவனுக்கு புரியாது, அவனுக்கு தேவையும் இல்லை. ஒரு பாவிக்கு மனம் திரும்பினா ரட்சிக்கப்படுவோம், அதுக்கு ஒரு ஹோப் இருக்கு, என் பாவம் கழுவப்படுறதுக்கு ஒரு ஹோப் இருக்கு, அதுதான் அவனுக்கு தேவை, அதுதான் அவனுக்கு சொல்லணும், அதுதான் அவனுக்கு நற்செய்தி. பாவிகளுக்கு தான் நற்செய்தி, சும்மா எல்லாருக்கிட்டையும் கிடையாது. விதை எல்லார் பக்கமும் தூவும், எல்லா விதையும் முளைக்காது. ஒரு விதை வழிபாதையில் விழும், ஒரு விதை கற்பாறை மத்தியில் விழும், ஒரு விதை முச்செடியில் விழும் மத்தியில் விழும், ஒரு விதை நல்ல நிலத்தில் விழும். நல்ல நிலத்தில் விழுறது மட்டும்தான் முளை விட்டு வளர்ந்து கனி கொடுக்கும். 30, 60, 100 கனி கொடுக்கும். மற்ற நிலத்தில் விழுந்தது எதுவுமே கனி கொடுக்காது. கற்பாறை விழுந்தது முளைக்கும், குயிக்காக ஃபெய்த்து, அவசர கோளாறு, அறவே கடை. முச்செடிகள் மத்தியில் விழுந்தது அதுவும் வளரும், பட் ப்ரெஷர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, பூமியில் உபத்திரம், இயேசு வழி காட்டின வழியெல்லாம் வாழ முடியாது, இட்ஸ் டிஃபிகல்ட். இப்போ நம்ம நடைமுறையில் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணணும், அங்கங்கே பாவங்கெல்லாம் பண்ணிக்கணும். பணம் இல்லாமல் நம்ம வாழ முடியாது, கடவுளே நம்பி வாழ முடியுமா? ப்ராவிடன்ஸ் ஆஃப் காடே போதுமா? பணம் வேணும்ல வாழ்க்கைக்கு அப்படின்னு காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. பூமியில் நசுக்கிறதுனால அது கனி கொடுக்காது, செத்து போயிடும், விசுவாசம் செத்து போயிடும். நல்ல நிலத்தில் விழுந்தது மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டது, மற்றது எதுவுமே ஹெவனுக்கு போகாது. கனி கொடுக்காத மரம் வெட்டுண்டு தூக்கி போட்டு எரிக்கப்படும், இல்லையா? புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். திஸ் ஷுட் பி அபவுட் வர்ஷிப், பட் பாடல் பேஸ்டான டாபிக்னால ஒரு கிறிஸ்டின் டாக். இன்கேஸ் உங்களுக்கு மனம் திரும்பணும் அப்படின்னா சும்மா கண்ண மூடி கடவுள்கிட்ட கேட்கலாம். கடவுளே நம்ம நீங்கள் லூக்கா 18 நினைக்கிறேன், 18 இல்லை 19ஆம் அதிகாரம் இங்கே வரும். அதில் 2 பேர் இரக்கத்துக்காக போய் ஜெபிக்கிறாங்க. இயேசு கொடுக்குற பேரபிள் இது. ஓகே, வாட் வில் ஹேப்பன் இஃப் யூ ரிப்பெண்ட், ட்ரூ ரிப்பெண்டன்ஸ். அதில் ஒரு சுயநீதி ஆள் ஒருத்தர் இருக்கான், ஒருத்தன் பாவின்னு அறிஞ்சவன் இருக்கான், செல்ஃப் ரைச்சஸ் ஒருத்தன் இருக்கான், ஒரு சின்னர் ஒருத்தன் இருக்கான். செல்ஃப் ரைச்சஸ் என்ன பண்ணுறான்? பரிசேயன் நேராக உள்ளே போயிடுறான். நேராக உள்ள ஆலயத்துக்குள்ளே போயிட்டு ஆல்டர் கிட்ட போயிட்டு, கடவுளே நான் பரிசுத்தரேன், அவனை மாதிரிலாம் இல்லை, நான் பரிசுத்தரேன், வாரத்துக்கு ஒரு தடவை ஃபாஸ்ட் பண்ணுறேன், டெய்லி 3 வேளை ஜெபிக்கிறேன், அந்த மாதிரிலாம் சொல்லுவான். 10ல் ஒரு தடவை கொடுத்துட்றேன் உங்களுக்கு, நான் நீதிமான் அப்படின்னு போய் நிற்கிறான். வெளியே ஒருத்தன் டாக்ஸ் கலெக்டர் வாசப்படியில் நின்றுக்கிட்டு உள்ளே போகிறதுக்கு அருவருப்பாயும், நான் பாவி எப்படி நான் போகிறது, இந்த பரிசுத்த இடத்துல எப்படி நான் கால் வைக்கிறது, இந்த கடவுள்கிட்ட நான் போய் எப்படி நான் போய் கேட்பேன். I'm ashamed of my sin. I'm guilty. I'm ashamed of my sin. நான் என்ன பண்ணுறது? முகக்கூடம் தூக்கி மேலே பார்க்க முடியாமல் முகம் குனிஞ்சு தலை குனிஞ்சு பாவம்ன்ற புரிதல் வந்தவொடனே கண் திறக்கப்பட்டு அந்த அருவறுப்பில் தலை குனிஞ்சு மாரடிச்சுன்னு அழுகுறான். கடவுளே ப்ளீஸ் ஷோ மர்சி அப்படின்னு ஒருத்தர் அழுகுறான். இயேசு சொல்றார் அந்த பேரபிள் முடியும் போது, the later went home justified. வெளியே வாசப்படியிலிருந்து ஒருத்தன் மாரடிச்சுன்னு அழுதான்ல, அவன் வீட்டுக்கு போகும்போது நீதிமானா போனான், அவன் பாவம் கழுவப்பட்டு இரக்கம் பெற்று. அதுதான் நற்செய்தி. ஒரு பாவிக்கு தான் நற்செய்தி, பாவம் கழுவப்படுறது தான் நற்செய்தி. Praise the Lord, I am clean, my sins are washed, I am righteous, I am saved. That's the good news. That will be celebrated in heaven. ஆடு காப்பாற்றப்பட்டா தேவனுடைய தூதர்கள் அங்கெல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு இருக்குல்ல. என்ன செலிப்ரேட் பண்ணுவாங்க? பாவம் கழுவப்பட்டுச்சு, அது காப்பாற்றப்பட்டுருச்சு, பாவத்திலேருந்து சின்னிலேருந்து சேவ்ட், அதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க. எப்படி சேவ் பண்ணப்பட்டுச்சு? சிலுவை தான், கன்ஃபார்ம். கேட்டால் சொல்லலாம். பட் மனம் திரும்பினா தான் இரக்கம் கிடைக்கும், மனம் திரும்பினா தான் காப்பாற்றப்படும். ரிப்பென்டன்ஸ். I hope this is helpful. I will cut this short. இந்த பாடல் இது கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன், இன்னும் கொஞ்சம் இந்த பாடல் முழுசாக பாடி I will finish this episode. உங்களுக்கு இது புரிஞ்சிருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் மூலமாக காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம அதில் காலில் பேசி வில் டிஸ்கஸ் அண்ட் ஃபினிஷ். டைப்பிங்லாம் நான் மெசேஜ் அனுப்பணும், நீங்கள் அதை பார்க்கணும், நீங்கள் பார்த்து நீங்கள் மெசேஜ் அனுப்பணும், அதை நான் பார்க்கணும், லேட்டாக இருக்கும். கால்லாம் டக்குன்னு முடிஞ்சிடும். ஓகே, இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி அதுக்கப்புறமா கால் பண்ணி we can finish. இல்லை என்கிட்ட எதனா சொல்லணும், இல்லாட்டி உங்களுக்கு எதனா சாட்சி இருக்குது, இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். I'll be glad to read it. கண்டிப்பாக படிப்பேன், கமெண்ட்ஸ் படிப்பேன். துப்புறதுனா கூட அங்கே துப்பலாம். நீங்கள் கூட சண்டை போடணுன்னா இன்ஸ்டாகிராம் தான் வழி. ஓகே, சண்டை போடணும், இல்லை அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கேள்வி கேட்கணும். ஓகே,
ஸோ இந்த பாடல் பாடி ஐ வில் ஃபினிஷ். நான் லிரிக்ஸ் எல்லாம் வரும், நீங்களும் கூட சேர்ந்து பாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பாடலாம். அண்ட் இதோட கார்ட்ஸ் பேசிக்கலி இந்த பாடல் எங்கன்னா இங்கே எழுதப்பட்டுச்சு. ஓகே, ஐ திங்க் திஸ் ஏ ஷார்ப் அதெல்லாம் எழுதப்பட்டுச்சு. என் கிட்டார் இஸ் டவுன் டியூன், ஏ ஷார்ப்பில் எழுதப்பட்டுச்சு. பீடு ஏ ஷார்ப் ஒரு பி அங்கே தான் நான் எழுதினேன். பியில் கூட பாட முடியும். இப்போ எனக்கு தொண்டை கொஞ்சம் பிரச்சனை, அதனால் நான் கீழே பாடிட்டுருக்கேன். இதோட கார்ட்ஸ் என்னன்னா, ஸோ ஓகே ஒரிஜினல் கீழே காட்டிடுறேன். கார்ட்ஸ் என்னன்னா ஜி மேஜர், டி மேஜர், இ மைனர், சி மேஜர், அதே லூப் ஆகிட்டு இருக்கும். அவ்வளோதான். எப்படி வருதுன்னா, சிறுநொடியினில் மூழ்கிடும் டீ ஓர் படகில் நானும் பயணித்தேன், இ மைனர் சி, மூழ்காமல் காத்தவர் நீரே. ஓகே, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ தட்ஸ் இட் கம்ஸ். அது கொஞ்சம் அந்த பிச்சில் கொஞ்சம் அழகாக இருக்குது. இட் வில் சவுண்ட் பியூட்டிஃபுல். இன்கேஸ் இந்த பாடல் நீங்கள் பாடணும்னு ஆசைப்படுறேன். இதை விட பெட்டர் லிரிக்ஸில் இதே கான்டெக்ட்ஸில் ஏகப்பட்ட பாடல் இருக்குது. இதை நீங்கள் பாடணும்னு ஆசை கிடையாது. இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் இதெல்லாம் நான் ஷேர் பண்ணணும், சொல்லிக் கொடுக்கணுன்றது கத்த சித்தம், அதனால் நான் பண்ணிட்டுருக்கேன். பாடி I will finish this episode. சிறுநொடியினில் மூழ்கிடும் ஓர் படகில் நானும் பயணித்தேன், மூழ்காமல் காத்தவர் நீரே. அன்று முதல் இன்று வரை என்னை கைவிடா காப்பீரே, என்றென்றும் நடத்துவே நீரே. போக போக நீளுதே இந்த வாழ்க்கை, ஒரு நொடியில் அது மறையுமே. கரும்பிடித்தென்னை நடத்தி செல்லும் வாழ்நாளெல்லாம் நான் பாடுவேன் பாடுவேன் பாடுவேன். உம்மால் தான் இன்று நான் வாழ்கிறேன், எனக்காய் ஜீவன் தந்த உம்மால் தான் இன்று நான் வாழ்கிறேன், என்னை மீட்டெடுத்த உம்மால் தான் இன்று நான் வாழ்கிறேன், எனல் தஞ்சம் கொண்ட உம்மால் தான் இன்று நான் வாழ்கிறேன், என்னை தோளில் சுமக்கும் உம்மால் தான் இன்று நான் வாழ்கிறேன், யுத்தம் செய்யும் உம்மால் தான் இன்று நான் வாழ்கிறேன். நான் உயிரை
be all the glory. That's the end of this episode. If you want to follow, மேலே இருக்க லிங்க்ல ஃபாலோ பண்ணலாம், அண்ட் கீழே இருக்க லிங்க்ல இந்த சீரீஸோட மற்ற எபிசோட்ஸ் போய் பார்க்கலாம். May the Lord God give you more understanding of what the gospel is. In Jesus' name, Amen. See you in the next one.